இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈரல் கறி கபாப். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கொத்துக்கறி, அப்புறம் 150 கிராம் ஈரல் நல்லா ஃபைன் சாப் பண்ணது, அப்புறமா ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி பிழிஞ்சி தண்ணி எடுத்துக்கணும். அதே போல் ஒரு பெரிய தக்காளி பிழிஞ்சி தண்ணி எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தண்டு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு. இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா வேணும்னா கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பிசைஞ்சு அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 ஹவருக்கு மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. இதை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் கூட லேடிஸுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மி. 80% ஆஃப் த லேடிஸ் நம்ம அனிமிக்காக தான் இருக்கோம். ஃபாலிக் ஆசிட்டை விட நம்ம இந்த மாதிரி அனிமல் ஆர்கன்ஸ், லிவர், ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி எடுத்துக்கணுன்னா அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும், ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டும் இருக்கும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு நமக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்து அதை பேட்டிஸ் மாதிரி நல்லா திரட்டி தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. இந்த மாதிரி பேட்டிஸாக பண்ணும்போது பன்னுக்குள்ளே வச்சு பர்கராக கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம வெங்காயத்தில் இருக்க தண்ணி, தக்காளி இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுனால இது புண்டு போகாமல் கரெக்டாக வரும். ப்ளஸ் நம்ம முட்டையும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம லிவர் கூட காய்கறி போட்டு தொக்கு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது, சாப்பிட்ருவாங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு கறி வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. ஹெல்த்தியான கறி கபாப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக க்ரீன் சட்னி, தயிர் பச்சடி இல்லை மயனேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ்.